Hello students, welcome to Hiba Max Study Time. 10th Standard cbse Max Chapter 3 Pair of Linear Equation in Two Variables. இந்த லெசனில் வந்து எக்ஸசைஸ் 3.1ல் செகண்ட் கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கம்பேரிங் த ரேஷியோஸ் ஃபைண்ட் வெதர் த கிவன் லைன்ஸ் ஆர் இன்டர்செக்டிங், பேரலல் ஆர் கோயின்சிடென்ஸ். ஸோ இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு பேசிக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்னென்னா, நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் இருக்க கோஎஃபிஷியன்ஸ் A1 B1 C1 A2 B2 C2 இதோட ரேஷியோஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சாலும் அது இன்டர்செக்டிங்கா இல்லை பேரலா இல்லை கோயின்சிடென்ட்டா அப்படின்ட்டு அதோட கண்டிஷன் என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் செகண்ட் கொஷின் நம்ம சால்வ் பண்ணலாம். சரிங்களா? A1 B1 C1ன்றது ஈக்குவேஷன் 1ஓடுது. A2 B2 C2 வந்து செகண்ட் ஈக்குவேஷனோடுது. இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நான் என்ன பார்க்க போகிறேன்னா, இன்டர்செக்டிங் லைன்ஸ்னால் என்ன. இப்போ இந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, A1 by A2 is not equal to B1 by B2. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம கொடுத்துருக்க ரெண்டு லைன் என்னது இன்டர்செக்டிங் லைன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். செகண்ட் வந்து கோயின்சிடெண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, A1 by A2 should be equal to B1 by B2 that is equal to C1 by C2. இது மூணுமே ஈக்குவல் ரேஷியோஸாக இருந்தால் அது கோயின்சிடென்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தேர்டு டாபிக் என்ன அப்படின்னா, பேரலல் லைன்ஸாக இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு A1 by A2 is equal to B1 by B2 is not equal to C1 by C2. இப்போ மூணு கண்டிஷன் என்னென்னு தெரிஞ்சிச்சு. இன்டர்செக்டிங்னா என்ன, கோயின்சிடென்ட்னா என்ன, பேரலல்னா என்ன. இப்போ நம்ம செகண்ட் கொஷினை சால்வ் பண்ணலாம். செகண்ட் கொஷின் என்னென்னு பார்க்கலாம். ஆன் கம்பேரிங் த ரேஷியோஸ் A1 by A2 B1 by B2 and C1 by C2 find out whether the line representing the following pairs of linear equation intersect at a point or parallel or coincident. இப்போ இந்த மூணு கண்டிஷனுக்கு என்ன செக் பண்ணணும் நமக்கு தெரியும். அதை தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன்லேயே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷின் என்ன, 5x minus 4y plus 8. இது A1 B1 C1. 7x plus 6y minus 9 equal to 0. A2 B2 C2. சொல்யூஷனில் இந்த ஈக்குவேஷன் மறுபடியும் ஒரு வாட்டி எழுதிட்டு, A1 is equal to 5, B1 is equal to minus 4, C1 is equal to 8, A2 is equal to 7, B2 is equal to 6, C2 is equal to minus 9. இப்போ நம்ம ரேஷியோஸ் கம்பேர் பண்ணலாம். A1 by A2 5 by 7, B1 by B2 minus 4 by 6. ஸோ ஃபஸ்ட்டு A1 by A2 B1 by B2 கம்பேர் பண்ணும்போது இதை நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். 2 2s are 2 3s are minus 2 by 3. இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லை. இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லைன்னா ஃபஸ்ட்டு இன்டர்செக்டிங் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. நம்ம C1 by C2 பார்க்கவே தேவையில்லை. சரிங்களா? ஏன்னா இங்கேயே அது முடிஞ்சிடுச்சு. ஸோ therefore A1 by A2 is not equal to B1 by B2. கரெக்டா? 5 by 7 is not equal to minus 2 by result எழுதும் போது hence the lines intersect at a point அப்படின்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். Second question, 9x plus 3y plus 12 equal to 0. 18x plus 6y plus 24 equal to 0. சொல்யூஷனில் கொஷின் இன்னொரு வாட்டி எழுதிடலாம். 9x plus 3y plus 12 equal to 0. 18x plus 6y plus 24 equal to 0. ஸோ எங்கள் A1 B1 C1 இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வருது. இது செகண்ட் ஈக்குவேஷன். நீங்கள் ஹியர் A1 is equal to 9, B1 is equal to 3 and C1 is equal to 12. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லைன்ஸ்லாம் தேவையில்லை. A2 வந்து 18, B2 வந்து 6 and C2 வந்து 24. இப்போ ரேஷியோஸ் கம்பேர் பண்ணலாம். A1 by A2 that is equal to 9 by 18. 9 by 18 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. 9 1 டைம் 9 2 times 18. அப்போ 1 by 2ன்னு எழுதிக்கலாமா? அடுத்தது பாருங்கள், B1 by B2. B1ஓட வேல்யூ 3, B2 வேல்யூ 6. 3 1 டைம் 3 2 டைம் again 1 by 2.
இங்கே பார்த்தீங்கன்னா a1/a2 b1/b2 ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ரேஷியோ நம்ம கண்டிப்பாக கம்பேர் பண்ணி ஆகணும். c1/c2 that is 12/24. 12 1 time, 12 2 times, so 1/2. நம்ம ரேஷியோஸ் பாருங்கள், மூணுமே ஈக்குவலாக இருக்குது. a1/a2 is equal to b1/b2 is equal to c1/c2. மூணு ரேஷியோவுமே ஈக்குவலாக இருக்குது. the lines are coincident. எழுதலாமா? hence the lines are coincident. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 6x minus 3y plus 10 equal to 0. 2x minus y plus 9 equal to 0. சொல்யூஷனில் ஃபஸ்ட் கொஷன் எழுதிடலாம். 6x minus 3y plus 10 equal to 0. 2x minus y plus 9 equal to 0. Here a1 ஓட வேல்யூ 6, b1 வேல்யூ minus 3, c1 வேல்யூ 10. அடுத்தது a2 வேல்யூ 2, b2 வேல்யூ -1. இங்கே எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? -1. c2 வேல்யூ 9. இப்போ இதோட ரேஷியோஸ் கண்டுபிடிச்சிடலாமா? a1/a2 6/2. 2 1 time, 2 3 times, so answer 3. அடுத்தது b1/b2 -3/-1. minus minus plus, answer is 3. நெக்ஸ்ட்டு c1/c2. இப்போ c1/c2 ஏன் கம்பேர் பண்ண போகிறோம்? ஏன்னா a1/a2 b1/b2 ஈக்குவல் ஆகிடுச்சு. ஈக்குவல் ஆகலைன்னா இன்டர்செக்டிங் அதோடு ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ ஈக்குவல் ஆனனால நம்ம c1/c2 கம்பேர் பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா? c1/c2ஓட வேல்யூ என்ன? 10/9. இது கேன்சலே பண்ண முடியாது. இப்போ நம்மளோட ரேஷியோஸ் எப்படி இருக்குது பாருங்கள். a1/a2 is equal to b1/b2 is not equal to c1/c2. ஸோ a1/a2 b1/b2 ஈக்குவலாக இருக்குது, ஆனால் c1/c2 ஈக்குவலாக இல்லை. ஸோ இந்த கண்டிஷன் என்னது? parallel lines. கரெக்டாக எழுதலாமா? ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன் பாருங்கள். Here the pair of linear equations has no solutions. The lines are parallel. எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.